இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் ஆப்பிரிக்காவில். அடிக்கிற காற்றுக்கு வந்து இந்த டென்ட் வந்து தாங்குமானே தெரியல. டென்ட்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எபிசோடில் வந்து இந்த அயன் படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும். அங்கே எப்படியே ஒரு கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்குது இந்த ஏரியாவே. காய்ஸ், நம்ம ஒரு வழியாக சோசஸ் ஃப்ளேக் வந்தாச்சு. பாருங்க, காரை பார்க் பண்ணிட்டோம். இந்த மரம் இருக்குது பாருங்கள், இந்த மரத்துக்கு கீழே இன்றைக்கி கேம்பிங் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ தங்கியிருக்கிற கேம்ப் சைட் பேர் வந்து செஸ்ரியம் கேம்ப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இந்த சோஸ்ஃப்ளை நேஷ்னல் பார்க் இருக்குல்ல, சோஸ்ஃப்ளை நேஷ்னல் பார்க்னால் அந்த டெசர்ட் அந்த எல்லாம் சேர்ந்ததெல்லாம் வந்து கவர்மெண்ட் நேஷ்னல் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல கேம்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல கேம்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு வந்து கிட்டத்தட்ட $550 நமீபியன் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் பார்க்கு நீங்கள் தங்குறதுக்கு வந்து அப்புறம் நேஷ்னல் பார்க் ஃபீஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு காலையில் நம்ம அந்த நேஷ்னல் பார்க் உள்ளே போகிறதுக்கு அதை பே பண்ணி தனியாக வாங்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கேம்பிங் சைடுக்கு பே பண்ணிட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. இன்றைக்கி இங்கே தான் தங்கணும். பாருங்கள், நான் பேசிகிட்டே இருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போதே காற்று இப்படியே பலமாக அடிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கி நைட்டு கொடூரமாக காத்தடிக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது டெசர்ட் வேறு, மண் இன்னும் பொழந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்றைக்கி நைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ கிட்டத்தட்ட மணி 3:30 ஆகுது. பாருங்கள், எனக்கு சுற்றி கண்ணம்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு மணி நேரமாக இதே மாதிரி தான் இருக்குது. அடிக்கிற காற்றுக்கு வந்து இந்த டென்ட் வந்து தாங்குமானே தெரியல. அவ்வளோ மோசமாக காற்று அடிச்சிட்ருக்கு. நான் நைட்டு தூங்குறப்போ கொஞ்சம் வார்மாக இருந்ததுனால இந்த காற்று வரதுக்காக ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். மழை மோசமாக அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஏந்திரிச்சு எல்லா இடத்துக்கும் ஜிப் பண்ணி க்ளோஸ் பண்ணி நிறையா சைட்லலாம் இங்கே மழை தண்ணிலாம் வேறு வந்துருச்சு. நாளைக்கு டென்ட்டு எனக்கு தெரிஞ்சு காய வைக்கணும் போல. நைட்டு டென்ட்டு தாங்குமானே தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமாக காற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம வந்து பாலைவனத்தில் நடுவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்லை. நம்ம கேம்ப் பண்ணி வைக்கிற இடமும் ரொம்ப அந்த மாதிரி இருக்குது. ஹே காய்ஸ், ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மழை ரொம்ப மோசமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்களால் சுத்தமாக வந்து அந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியல. டென்ட் வந்து அடிக்கிற காற்றுல கிட்டத்தட்ட மேலே பறக்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் லேடர்லேருந்து கீழே இறங்கி வந்தால் டென்ட்டை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வந்து இந்த டென்ட்டு பறக்க ஆரம்பிச்சிடும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நாங்கள் கேம்ப் பண்ணி இந்த ஏரியாவில் வேறு யாருமே இல்லை. அதோட அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வர சொல்லிவிட்டு இந்த டென்ட்டை அவசரமாக மூடி அதுக்கப்புறமா அங்கேருந்து வேறு இடத்துக்கு அப்படியே டென்ட்டை பாதியில் வச்சு ஓட்டிகிட்டு வந்துட்டு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் காரை தூக்கி போட்டுட்டேன். இப்போ ஏன்னா இந்த இடத்துல இப்போ காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த இடத்துல தான் இப்போ இப்போதைக்கு ஸ்டே பண்ணியிருக்கோம். மழை ஒன்றும் நிற்கிற மாதிரி தெரியல. நான் வந்து டென்ட்டுக்கு போடலான்னு சொன்னப்போ அங்கே இருந்தவங்க எதுவுமே சொல்லலை, ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஒருவேளை இந்தமாரி மழை பெய்யுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக பாருங்கள் மழையெல்லாம் அடித்து மோசமாக இருக்குது இந்த இடமே. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அதுவும் ஆப்பிரிக்காவில். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த வண்டி தெரியுதுல்ல, அவர் தான் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு இதோ இப்போ தான் திரும்பி போயிட்டுருக்காரு. வேறு ஒருத்தர் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ராத்திரியில் நம்ம ஹெல்ப்னு கால் பண்ண உடனே வந்து பார்த்துட்டு போனாங்க. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் சொல்கிறாரு, லைக் இந்தமாரி சுச்சுவேஷன் வந்து இது பாலைவனத்துக்கு நடுவில் நடக்குது, இதுதான் முதல் தடவை, அவங்களுக்கே இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது இன்னும் 2-3 பேரை போய் செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் போயிருக்காரு.
ஆனால் அவரோட ஹெல்ப் இல்லைனா அந்த டென்ட்டை அடிக்கிற காற்றுக்கு கண்டிப்பாக ஃபோல்ட் பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு தோணலைங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அடிக்கிற காற்றுக்கு நாங்கள் போட்டிருக்க டென்ட் அப்படியே மேலேயே போட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டு அதிலே எனக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே இந்த டென்ட் தாங்காதுன்னு நம்ம கீழே இறங்கி வந்து சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சேஃப்டிக்கு வந்தாச்சு. மணி இப்போயே 4 ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பார்க் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு உள்ளே போய் வர பார்க்கணும். உடம்பெல்லாம் சுத்தமாக சரியாக நடுக்குதுங்க, குளிர் நிற்கவே முடியல என்னால். ஹலோ எவ்ரிஒன், எல்லாருக்கும் காலை வணக்கம். நைட்டு முழுக்க தூங்கவே இல்லைங்க. மழையும் சரியான மழை. இன்னுமே வந்து ஃபுல்லாக எங்கே வந்தாலும் மேகம் மூடி இருந்துச்சு. பட் நேற்று நான் இங்கே வரப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த இடத்த பார்க்கவே. இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி காற்று மழை வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். நேற்று நைட்டு எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கேம்ப் பண்ணி இந்த ஸ்பாட்டில் ஒரு 2 கார் தான் இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேருமே அப்புறம் சேஃப்டிக்கு போயிட்டோம். அந்த இடம் சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி தான் இப்போ தான் டென்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பிளாங்கெட்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு இப்போ டென்ட்டை காய வைக்கணும். இங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிருக்கு. டென்ட் கிழிஞ்சிருக்கான்னு செக் பண்ணோம். பட் நல்ல வேலை டென்ட் இன்னும் கிழியில். அந்த வகையில் தப்பிச்சிட்டோம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நைட்டு டென்ட்டில் ஸ்டே பண்ண முடியுமான்னு தெரில. இப்போ டென்ட் எல்லாத்தையும் உதறி எடுத்து பிளாங்கெட்லாம் காய வச்சுட்டு போகணும். பட் நான் சோர்ஸ் லேக் வந்தப்போ கண்டிப்பாக சன்ரைஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி முடியுமான்னு தெரியல, நமக்கு இவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் சன்ரைஸ் இருக்குமானே தெரில. இதை பார்த்திங்க அப்படின்னா அங்கே தெரியுது பாருங்கள், நிறைய காரு பஸ்ஸெல்லாம் இருக்குல்ல. அவங்க எல்லாருமே எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் நிற்கிறாங்க. நம்ம வந்து சோர்ஸ் லேக் நேஷனல் பார்க் உள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து உள்ளே இருக்கிற இன்சைட் கேட் வந்து காலைல 6:15 ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போய் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கிளம்பி போயிடலாம். பட் வெளிலேருந்து வரவங்களுக்கு அவங்க கேட் ஓப்பன் பண்ணுவாங்க போல், மேபி 7 மணிக்கா என்னென்னு எனக்கு சரியாக தெரில அந்த டைம். பட் அவங்க ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எல்லோரும் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. செம பெரிய க்யூ இது. அவங்க ஓப்பன் பண்ணால் தான் அவங்க உள்ளே போய் சன்ரைஸ் பார்க்கவே முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட பேட் லக் என்ன அப்படின்னா இன்றைக்கி கண்ணாமன்னு மழை பெஞ்சு நீங்கள் நம்மளால் சன்ரைஸ் பார்க்க முடியுமா, அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அந்த சன் வெளில வரப்போ அந்த பாலைவனக்கா அப்படியே சாயல்லாம் அப்படியே ரெட்டிஷாக மாறிடும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து அந்த அயன் படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும். அங்கே அந்த ஒரு இறந்து போன ட்ரீலாம் வந்து இங்கே டெட் வயல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அதுவும் இது உள்ளே தான் இருக்குது. அங்கே தான் வந்து அந்த டான்ஸ்லாம் ஆடிருப்பாங்க. அந்த இடம்லாம் பார்க்கவே செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசைங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மழை பெஞ்சு இன்றைக்கி அந்த இடம்லாம் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. சரி வாங்க நம்ம டென்ட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த சோசஸ்ஃப்ளை ஏரியாக்குள்ளே இப்போ தான் என்டர் பண்ணோம். இது ரொம்ப நம்ம பார்க்குள்ளே ஸ்டே பண்ணதுனால ஒரு 2 நிமிஷம் தாங்க உள்ளே என்டர் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே நேத்தியே வந்து இந்த பர்மிட்லாம் வாங்கி பத்திரமா வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம பேப்பர் காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதான். மணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8:45 ஆகுது. இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் செக் பண்ணுவாங்க பெர்மிட்லாம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் உள்ளே டிரைவ் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஏரியாவை போய் ரீச் பண்ணுவோமா. சரி வாங்க போய் இதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து டெட்ஸ் விலைங்க. ஏன் இது வந்து டெட்ஸ் விலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அவ்வளோ மரங்களும் ரிவரும் இருந்துச்சான். அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சும்மா வற்றி போய் அந்த மரங்கள் வந்து மக்கி போய் கீழே விழ முடியாத அளவுக்கு வற்றி போனதுனால கருப்பு கலரில் மாறி அப்படியே அந்த ஸ்ட்ரக்சராகவே இங்கே இருந்துருச்சான். இங்கே பாருங்கள், நம்ம இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த கருப்பு கலர் மரங்கள் தான் பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி டெசர்ட் தாங்க. இதை பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், பேசிக்லி இந்த இடம் என்ன அப்படின்னா வந்து நிறையா அந்த செத்துப்போன மரம் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஹே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம இருந்த கேம்ப் சைட்டு அப்புறம் சோசஸ்ஃப்ளை இந்த இடத்த ரிசர்வ் விட்டு நம்ம கிளம்பி வெளில வந்துட்டு இருக்கோம். அங்கேயே ஒரு செஸ்ரேம் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே வந்து சர்ஃபர் சாப்பிட்டாச்சு. டைம் இல்லாதனால டக்குன்னு சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து சோக்காப்போன் போகணும். அது கிட்டத்தட்ட இங்கேருந்து 5 மணி நேரம். மணி இப்போ 2:30 ஆகிடுச்சு. அநேகமாக இன்றைக்கும் சம்பவம் தான். 7:30 ஆகிடும்னு நினைக்கிறாங்க போகிறதுக்கு.
ஹே காய்ஸ், இப்போ வந்து ஸ்வாக்கப் மவுண்ட் ஏரியாவில் நடந்து போயிட்டுருக்கோம். நைட்டுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். நான் இருக்கிற ஏரியாலேருந்து ஒருத்தரை கூட காணும். நான் ஒரு 20 நிமிஷமாக நடந்துகிட்டு இருக்கேன். ஒரு பசங்க கூட நான் இது வரைக்கும் ரோட்டில் பார்க்கவே இல்லை. நினச்சி அங்கே தூரமாக இப்போ தான் ஒரு 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க பார்க்குறேன். எப்படியே ஒரு கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்குது இந்த ஏரியாவே. இதே சாயங்காலம் சூப்பர் மார்க்கெட்லாம் சீக்கிரமாக பூட்டிடுவாங்க. ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும் போல இருக்குது. அதனால் ஒரு நல்ல இடமா பார்த்து சீக்கிரமாக சாப்பாடை வாங்கிட்டு கிளம்புவோம்.